கோடை காலத்தில் மின் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் மின்வாரியம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதோடு மழைக்காலத்தின் போது மின்கம்பங்களில் உள்ள மின்கம்பிகள் அறுந்து சாலையில் விழுவதும், இதனால் விபத்தில் சிக்கி உயிரிழப்புகள் ஏற்படுவதும் தொடர்ந்து வருகிறது. முக்கிய பகுதிகளில் பூமிக்கு கீழ் மின்வயர்கள் பதித்து அதன் மூலம் மின்சாரம் விநியோகிக்க முடிவு செய்தது. அதன்படி மின்வாரியம் அனுமதி கோரியதன் பேரில் சென்னை மாநகராட்சி குறிப்பிட்ட இடத்தில் மின்வயர்கள் பதிப்பதற்கு அனுமதி அளித்தது. தாம்பரம் வேளச்சேரி சாலையில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கும் வேளச்சேரி காமாட்சி மருத்துவமனை இடையே 10 இணைப்புகளை அமைப்பதற்கும் தமிழ்நாடு டிரான்ஸ்மிஷன் கார்ப்பரேஷன் திட்டமிட்டுள்ளது. இதற்காக ஒட்டியம்பாக்கம் துணை மின் நிலையம் முதல் கிண்டி துணை மின் நிலையம் வரை கூடுதல் உயர் மின்னழுத்த கேபிள் சர்க்கியூட் அமைப்பதற்கு பள்ளிக்கரணை ஆயில் மில் பஸ் ஸ்டாப்பிலிருந்து மேடவாக்கம் செல்லும் சாலையில் குழி தோண்டுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பள்ளம் தோண்டி மின்வயர்கள் பதிப்பது வருங்காலத்தில் நன்மை பயக்கும் தான் என்றாலும் அது தற்போதைக்கு அதிலும் பருவமழை நேரத்தில் மேற்கொள்வது ஏற்புடையதல்ல என்கிறார் முன்னாள் தலைமை பொதுப்பணித்துறை அதிகாரியான திருநாவுக்கரசர். இப்போ நவம்பர் டிசம்பரில் மழைக்காலம். இந்த மழைக்காலத்தில் போய் அந்த வேலையை செய்கிறதே தவறு தான். ஏன்னா இப்போ நீங்கள் எங்கேயாவது பள்ளம் பறிப்பீங்க, அது கேபிள் இல்லை, கேபிள் வரணும், அதை மூட முடியாத அப்படிலாம் இருந்ததுன்னா அப்போ ஒரு பெரிய பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லை, இங்கே செய்கிற முறையெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி போகுதுன்னா, பள்ளம் தோண்டாமலே ஒயர் பதிக்கிறதுக்கான வசதியெல்லாம் இப்போ இருக்குது. ஆனால் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது நடைமுறைக்கு வர மாட்டேங்குது. மழைக்காலங்களில் இதுபோன்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என கடந்த ஆகஸ்ட் மாதம் சுற்றறிக்கை வெளியிட்ட சென்னை மாநகராட்சியே தற்போது குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் அனுமதி வழங்கியிருப்பது விமர்சனத்திற்குள்ளாகியிருக்கிறது. வெளிநாடுகளில் சாலையோரம் பள்ளம் தோண்டாமலேயே மின்வயர்கள் பதிக்கும் அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துள்ளது. ஆனால் தொழில்நுட்ப வளர்ச்சி போதைய அளவுக்கு இல்லாத தமிழ்நாட்டில் மின்வயர்கள் பதிப்பதற்கு குழி தோண்டுவது ஆபத்தில் முடியலாம் என கருத்து எழுகிறது. பள்ளம் தோண்டி தான் மறுபடியும் பதிப்போம் அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ நல்லா இல்லை. அதுவும் இந்த காலத்தில் செய்யறது சரியில்லை. காய்ச்சல் நாளில் உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரியில் ஆரம்பித்து செஞ்சால் கூட பரவாயில்ல. பொங்கலுக்கு பிறகு மழை இருக்காது, அப்போ ஆரம்பித்து செஞ்சாக்க எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. இப்போ என்ன பிரச்சனைன்னா, இதை ஒரு பக்கம் தோண்டுவாங்க, அதுவும் எங்கேயாவது மெட்ரோ ஒர்க்கு நடக்கிற இடங்கள்ல அப்படின்னா இன்னும் ரொம்ப சங்கடம். அது ஏற்கனவே மெட்ரோ இருக்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போய் ஒரு பக்கம் வர மாதிரி இருக்குது, அப்படி பிரித்து விட்ருக்குது. அந்த இடத்துல போய் மறுபடியும் நீங்கள் எதாவது பள்ளம் தோண்டினீங்கன்னா பெருத்த பிரச்சனை வரும், டிராஃபிக் ஜாம் ஆகும். அதனால் அதை நிறுத்திட்டு பொங்கலுக்கு பிறகு அதை செய்கிறது தான் நல்லது. காரணம், தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை சிங்கார சென்னையிலிருந்து சிங்கார சென்னை 2.0 என்ற தரத்திற்கு உயர்த்துவதற்கு அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. அதே நேரம் இந்த முயற்சிகளால் சென்னையின் பல இடங்களில் எங்கு பார்த்தாலும் பள்ளமும் நீர்த்தேக்கமும் கூடவே விபத்துகளும் நேர்கிறது. இவ்வாறான பணிகளால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இந்நிலையில் ஒரு சில பகுதிகளில் பூமிக்கு கீழ் மின்வயர் பதிப்பதற்கு அனுமதி அளித்திருக்கிறது சென்னை மாநகராட்சி. டிசம்பர் மாதம் என்பது வெள்ளம் வரும் மாதம் என்ற எண்ணம் சென்னை வாசிகளிடையே இன்னும் நிலவி வருகிறது. இப்படி இருக்க மின்வயர் பதிப்பதற்காக குழி தோண்டி பின்னர் மழை காரணமாக பணிகள் அப்படியே விட்டுவிட வாய்ப்புண்டு. அவ்வாறு நேர்ந்தால் தேங்கிய பள்ளத்தில் நீர் நிறைந்து உயிரிழப்பு ஏற்படக்கூடும். கடந்த 2011ஆம் ஆண்டு தியாகராய நகரில் ஆசிரியை ஒருவர் பள்ளத்தில் விழுந்து உயிரிழக்க நேர்ந்தது. ஆக வடகிழக்கு பருவமழை காலங்களில் மின்வயர் பதிக்கும் பணிகளை தள்ளி போட வேண்டும் என்றும் மக்களை பாதிக்காத வகையில் இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே மக்களின் விருப்பமாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காங்கேயனுடன் செய்தியாளர் ராஜேஷ்.